கனடாவின் டொரண்டோவில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெல்லஸ்லி ஸ்ட்ரீட் ஈஸ்ட் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் 19வது மாடியில் நேற்று காலை 10:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் விபத்தில் சிக்கிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக டொரண்டோ தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இந்த கட்டிடம் டொரண்டோ சமூக வீட்டு வசதி அமைப்பிற்கு சொந்தமானது. இந்த விபத்தால் மற்ற வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அங்குள்ள குடியிருப்பாளர்களுக்கு தேவையான உதவிகளை நகராட்சி ஊழியர்கள் செய்து வருவதாகவும் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கிம்பர்லி மோசர் தெரிவித்துள்ளார். இது ஒரு சமையலறை தொடர்பான விபத்து என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேவேளை அன்று மாலை ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள மற்றொரு குடியிருப்பில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதே நாளில் நடந்த 2வது உயிரிழப்பு விபத்து இதுவாகும். 2 தீ விபத்துகளும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.